இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 10ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணி விடுவாரு? முதல்ல உங்களுக்கு சாப்பிடுறது கூட நேரம் இருக்காதுங்க. இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருந்தாலும் நான் வீட்டுல உட்காருவேன் சொன்னா இந்த டைம் பீரியட்ல உட்காரவே விட மாட்டாரு அவரு. இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம். எதுக்குன்னா ஒரு சில விஷயங்கள்ல தொல்லை கொடுப்பாரு. எந்த மாதிரி விஷயம்னா, ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும் போது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும் போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி முக்கிய பெயர்ச்சியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசி பலன்கள் பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 10ஆம் இடம் என்ன, நமக்கு 10ஆம் இடம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும் பார்ப்போம். தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அதுக்கப்புறம் தொழில் வகையில நமக்கு சொசைட்டில இருக்கிற ரெஸ்பெக்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம், ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் தொழில், இந்த 10ஆம் இடம். இப்போ 10ஆம் இடத்துல வக்ரகதியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது சனி பகவான் என்ன பண்ணி விடுவாரு? முதல்ல உங்களுக்கு சாப்பிடுறது கூட நேரம் இருக்காதுங்க. அவ்வளோ தொழில் வரும். எப்படின்னா தொழில் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்கன்னா நமக்கு நீங்க பயந்துட்டு பதற வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு என்னன்னா, ஃபார் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சின்னதா பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, கேமரா வேலையோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட்ஸ் வரும்னா, நேத்து நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வகையில சனி பகவான் அலை வைப்பாருங்க. இந்த டைம் பீரியட்ல நான் வீட்டுல ரொம்ப சோம்பேறி, எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருந்தாலும் நான் வீட்டுல உட்காருவேன் சொன்னா இந்த டைம் பீரியட்ல உட்காரவே விட மாட்டாரு அவரு. இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு சில பிளானட்ஸ் ஒரு சில வகையில சொல்லி கொடுப்பாங்க. குரு பகவான் இருக்காரு, புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படின்னா கிளாஸ்ல உட்கார்ந்து நம்ம படிக்கிற மாதிரி தியரி நாலேஜ், சனி பகவான் ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ்ங்க. சோ 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கும் போது முக்கியமா பிராக்டிக்கல் நாலேஜ்ன்றது சொல்லி கொடுப்பாரு. இது இந்த டைம் பீரியட் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, அடுத்த 2 வருஷம் 11ல சனி ஆகும் போது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுற டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தொழில் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆட்டிருக்கும் போது டெக்னிக்கல், முக்கியமா நான் டெக்னீஷியன்ஸ்க்கு சொல்றேன், டெக்னிக்கல் வேலைகள் ஏதாச்சும் கத்துக்கிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு கத்துக்கோங்க. எதுக்குன்னா சனி பகவான் அது கத்து கொடுப்பாரு உங்களுக்கு. ஆனா எப்படின்னா, இப்ப ஃபார் சப்போஸ் ஆபீஸ்ல நீங்க ஒரு டொமைன்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, மேனேஜர் வருவாங்க. எப்படின்னா அந்த டொமைன்ல போய் அது பாரு, இந்த டொமைன்ல போய் இது பாரு. ஆனா ஏன் இதெல்லாம் என்னோட வேலை இல்லையே, எதுக்கு தேவையில்லாம இந்த ஃபீல்டு ஒர்க் எல்லாம் என்னால பண்ண வச்சுட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா 11ஆம் வீட்டுல சனி வரும்போது அந்த மேனேஜர் டிரான்ஸ்பர் ஆயிட்டு போகும்போது இவனுக்கு எல்லா டொமைன் ஒர்க்கும் தெரியும், எல்லாமே நல்ல ப்ரொஃபஷனல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு அவரோட பிளேஸ்க்கு வந்து உங்களை ரெஃபர் பண்ணி போடுவாரு. அது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். எப்படின்னா தொழில் வீட்டுல சனி இருக்கும் போது வந்து தொழில் வகையில ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா தொழில் வகையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கத்து கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, 10 ரூபாய் ப்ராஜெக்ட். ஆனா அவருக்கு வந்து என்னன்னா 100 ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட், 100 ரூபாய் ப்ராஜெக்ட் ஆஃபரிங் வரும். ஆனா அது 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும். இந்த டைம் பீரியட்ல ஏண்டா 100 ரூபாய் ப்ராஜெக்ட் என்னால முடியாத ப்ராஜெக்ட் நான் தலையில எடுத்திருக்கேன் என்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க சனி பகவான் என்ன பண்ணி விடுவாருன்னா 100 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்றது அதிகமா லாபம் சம்பாதிக்கிறதுக்கான திறமைன்றது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. சோ இங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன் அமையும்னா, நீங்க வந்து 100 ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து 60 ரூபாய்க்கு பண்ணவங்க நெக்ஸ்ட் 11ஆம் வீட்டுல சனி வரும்போது வந்து 100 ரூபாய் ப்ராஜெக்ட் 100 ரூபாய்க்கு பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த சனி பகவான் தொழில் வீட்டுல இருக்கும் போது இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. சோ இந்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல அலை வைப்பாரு, தொழில் பயங்கரமா செய்வாருங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல தொல்லை கொடுப்பாரு. எந்த மாதிரி விஷயம்னா, தொழிலாளிகள் இருப்பாங்க. நீங்க முதலாளியா இருந்தா தொழிலாளிகள் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சனி பகவான் சொன்னாலே வந்து இந்த கொஞ்சம் மைனர் ஒர்க்ஸ், அண்டர் பெய்டு லேபரர் இவங்களுக்கு கீழே வருவாங்க. நீங்க ஃபார் சப்போஸ் வந்து என்ன சனி பகவான் ஒரு விஷயம் வந்து டிலே பண்ணிட்டு இருப்பாருங்க. தொழில் வீட்டுல இருக்காங்க, தொழிலா தொல்லை இருக்கும்னு நான் சொன்னேன். அதுதான் எப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோ ஏதோ. நீங்க வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் அந்த 4 நாள்ல அந்த வேலை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு தங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போயிட்டு நீங்க வந்த பிறகு கூட அந்த வேலை நகரவே நகராது. சோ இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு தொழிலாளிகளை நம்பி வந்து நீங்க எங்கேயும் வேலை ஒப்படைச்சிட்டு போகாதீங்க. நீங்க வந்து அந்த ஒர்க் வேற ஊருக்கு போற மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த ஒர்க் நீங்களே உட்கார்ந்து மானிட்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். தொழிலாளிகள் இந்த டைம் பீரியட்ல தொல்லை கொடுப்பாங்க, பேச்சு கேட்க மாட்டாங்க, சில பேர் சம்பளம் ஏத்தி கேட்பாங்க. தொழிலாளிகள் மூலமா பிரச்சனை வரும். அப்புறமா இப்போ 10ஆம் வீட்டுல வந்து சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது சில பேருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது, சில பேருக்கு என்னன்னா ஃபாதரோட சொசைட்டி ஸ்டேட்டஸ்ல, சோஷியல் ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு சில அவமானப்படுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ், ஃபாதரோட சோஷியல் சர்க்கிள்ல ஃபாதருக்கு கொஞ்சம் ஏதாச்சும் அவமானப்படுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கலாம். எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல. அது உங்களோட ஃபாதரோட பேர் இது வச்சு கூட இருக்கும், சாட் வச்சு கூட இருக்கும். சோ அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டா பெஸ்ட். அப்படியே தொழில் வீட்டிலிருந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு குரு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 12ஆம் வீடு என்ன, லாசஸ், எக்ஸ்பென்சஸ், டிப்ரெஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்படியே டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 10ல சனி பகவான் இருக்கும்போது சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கூட கிடைக்கும். இப்போ இந்த சனி பகவான் கெட்ட இடத்து மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா, முதல்ல டிப்ரெஷன் இல்லாம செய்வாரு, மென்டல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வருவாரு இந்த டைம் பீரியட்ல. ஆனா கொஞ்சம் பணம் செலவழிக்க வைப்பாரு. எதுக்கு செலவழிக்க வைப்பாருன்னா, தொழில் மூலமா சுப செலவுன்றது இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. தொழிலுக்காக பணம் செலவழிக்க வைப்பாரு, வீணா போன செலவு கிடையாது. இப்போ 10ஆம் இடத்திலிருந்து வந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு, 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இது முக்கியமான பார்வை. ஏன்னா இது 7ஆம் பார்வை, நேரா பாக்குற பார்வை. 4ஆம் வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். மன வகையில ஒரு ஸ்டெபிலிட்டி என்றது கொண்டு வருவாரு சனி பகவான் சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சில மூமெண்ட்ஸ்ல வந்து என்னன்னா கொஞ்சம் என்ன மன வகையில பாதிப்பு உண்டு. ஆனா ஒரு எப்படின்னா, இப்ப ஃபார் சப்போஸ் வந்து என்ன இவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, பேசாம இந்த வேலையை விட்டுட்டா போச்சே அந்த மாதிரி ஒரு வருத்தப்படுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வரும் தானே, அந்த மாதிரி வரும். ஆனா உடனே வந்து அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டின்றது திரும்பி கொண்டு வந்து வருவாரு. வேலை என்னாக வந்து 1008 பிரச்சனை இருக்கும், இங்க விட்டுட்டு போனா இன்னொரு இடத்துல பிரச்சனை இருக்கும் சொல்லிட்டு திரும்ப அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வருவாரு இங்க சனி பகவான் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 10ஆம் இடத்துல இருந்து வந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு சனி பகவான். 7ஆம் இடம் கூட பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் தான், பார்ஷியல் ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ
தொழில் இடத்திலிருந்து வந்து 7ஆம் வீட்டை பார்க்கும்போது வந்து சனி பகவான் பிசினஸ் வகையில வந்து ஃபாரின் டிராவல்ஸ் அமைச்சு கொடுப்பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. சோ வெளிநாட்டுக்கு கொஞ்சம் அதுலயும் தொல்லை இருக்கும், ஆனா வெளிநாட்டு பயணங்கள் செய்வதுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியட். முக்கியமா சனி பகவான் ரூல் பண்றது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ். சோ கல்ஃப் கண்ட்ரிஸ் சைடு ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரெமிடிஸ். ஏன்னா தொழில் வகையில தொழிலாளிகளோட தொல்லை இருக்குது இல்லையா, சோ அதுக்கு வந்து நீங்க என்னன்னா சனி கவச்சம் ஒண்ணு படிச்சீங்கன்னா, எள்ளெண்ணெயோட விளக்கேத்து விட்டுட்டு சனி கவச்சம் ஒண்ணு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா, அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை, இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.